ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூலை 29, ஜூலை 30 இந்த 2 நாட்களுமே ஆடி மாதத்தோட கிருத்திகை விரதம் இருக்கு. இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாளை பயன்படுத்தி முருகனுக்கு பிடிச்ச இந்த 6 பொருட்களை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் வைக்கிறது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும். அது என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆடி கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களோட விசேஷமான நாட்கள். குழந்தை வரம் வேணும், திருமண வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனுக்கு கார்த்திகை விரதம் இருப்பாங்க. இது வரைக்கும் கார்த்திகை விரதம் இருக்கலை, இது வரைக்கும் கடைபிடிச்சதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதத்து மூலயமா நீங்கள் உங்களோட கார்த்திகை விரதத்தை ஆரம்பிக்கலாம். தீபம் இல்லாத வழிபாடு அப்படிங்கிறது இருக்கவே முடியாது. எந்த வழிபாட்டை நம்ம செய்யறதா இருந்தாலும், எந்த இடத்துல செய்யறதா இருந்தாலும், எந்த தெய்வத்துக்கு செய்யறதா இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அந்த தெய்வத்தை நினச்சி அந்த தெய்வத்துக்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம். தீபம் ஏற்றாமல் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப அரிது தான். எந்த அளவுக்கு நாம் முருகப்பெருமான தீபம் ஏற்றி வழிபடுறோமோ அந்த தீப ஒளியில் முருகன் அவதரித்து நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த திதிகள் நட்சத்திரங்கள் வர சமயங்களில் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்னு சொல்கிறாங்க. பல பேர் கிருத்திகை சஷ்டி இது மாதிரி தினங்களில் முருகப்பெருமான் நினச்சி விரதம் வந்து வழிபாடு எடுப்பாங்க. முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், சண்முக கவசம் இது மாதிரி பாடல்களை பாடி வழிபாடு செய்வாங்க. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகை ஜூலை 29 இல்லை ஜூலை 30 அப்படிங்கிறது தான். ஏன்னா ஜூலை 29ஆம் தேதி மதியம் 2:40 மணிக்கு தான் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்குது. அது ஜூலை 30 மதியம் 1:40 வரைக்கும் இருக்குது. அப்போ ஜூலை 29 ஜூலை 30 அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தணி கோவிலில் ஜூலை 29ஆம் தேதி தான் ஆடி கிருத்திகை கொண்டாடுறாங்க. ஆனால் திருச்செந்தூர், பழனி இது மாதிரி முருகனோட திருத்தலங்களில் ஜூலை 30 தான் ஆடி கிருத்திகை. ஒருவேளை நீங்கள் ஜூலை 29 ஆடி கிருத்திகைக்கான விரதத்தை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதியம் 2:40 மணிக்கு மேலே கூட எடுக்கலாம். அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா பரணி நட்சத்திரத்தோடு சேர்த்து தான் நீங்கள் எடுக்கணும். பரணியில் இருந்தே உங்கள் உபவாசத்தை ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை ஜூலை 30ஆம் தேதி எடுக்க போகிறீங்கன்னா மதியம் 1:40 உங்கள் கிருத்திகை வழிபாட்டை முடிச்சுடுங்க. 1:40 அப்புறமா கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சிடும். அதனால் ஜூலை 29 ஜூலை 30 இந்த 2 தினங்களுமே ஆடி கிருத்திகை இருக்கிறது இந்த வருடத்தில் ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் நீங்கள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி கிருத்திகையில் ஜூலை 29 மதியம் 2:40 மணிக்கு மேலேயோ இல்லை ஜூலை 30 மதியம் 1:40 வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு பிடிச்ச, முருகப்பெருமானுக்கு உகந்த பொருட்கள். இந்த பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சாலும் சரி, இல்லை இந்த 6 பொருட்களையுமே என்னால் வாங்க முடியும்னு நினைக்கிறவங்க 6 பொருட்களையும் கூட வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம். அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிற குங்குமம். இதை குபேர குங்குமம் கூட சொல்லுவாங்க. முருகனுக்கு பச்சை நிறம் ரொம்ப ரொம்ப உகந்த நிறம். முருகனுக்கு மாலை போடுறவங்க அவங்க கழுத்தில் பச்சை நிற துண்டை தான் போட்டிருப்பாங்க. பச்சை மலை முருகனுக்கு பச்சை சாத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடு. அப்பேற்பட்ட பச்சை நிறம் சார்ந்த பச்சை நிற குங்குமத்தை ஒரே ஒரு டப்பாவது வாங்கி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கணும். இந்த பச்சை நிற குங்குமத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. இந்த குங்குமத்தை யார் ஒருத்தவங்க நெத்தியில் தினமும் இட்டுட்டு வராங்களோ அவங்களுக்கு செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இருக்காதான். ஏன்னா இந்த குங்குமத்தோட மறு பெயரே குபேர குங்குமம். அந்த ஒரு குங்குமத்தை வாங்கி வீட்டில் வைக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மயில் இறகு. ஒரு சில பேர் வீடுகளில் மயில் இறகை வச்சு வழிபடுவாங்க. இன்னும் சில பேர் மயில் இறகை வச்சு வழிபடணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்க இன்றைய தினம் ஆடி கிருத்திகை ஜூலை 29 அப்படின்னா ஜூலை 30 இந்த 2 தினங்களில் ஏதாவது ஒரு தினம் நீங்கள் உங்கள் கையால் மயில் இறகை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கலாம். தயவு செஞ்சு மயில்கிட்ட இருக்கக்கூடிய இறகை நீங்களாக வற்புறுத்தி எடுத்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது. அதோட உடம்புலேருந்து தானாக மயில் இறகு உதிர்ந்திருக்கும். அதை எடுத்து சுத்தப்படுத்தி கோவிலோட தேவஸ்தான கடைகளில் விற்பாங்க. அந்த ஒரு மயில் இறகை தான் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். ஏன்னா முருகப்பெருமானோட வாகனம் மயில். மயில் வாகனனோட அந்த ஒரே ஒரு மயில் இறகை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது உங்கள் வீட்டில் துர்சக்திகளை தான் விரட்டி அடிக்கும். வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்.
அடுத்து ஒரு முக்கியமான பொருள் நெல்லிக்கனி. முருகப்பெருமானுக்கு பிடிச்ச கனிகளில் நெல்லிக்கனியும் ஒன்று. உங்களால் நெல்லிக்காயை வாங்க முடிஞ்சாலும் சரி, இல்லையா ஒரே ஒரு பாக்கெட் நெல்லிக்காய் ஊறுகாய், சுத்தமான கைப்படாத நெல்லிக்காய் ஊறுகாயை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். இது வரைக்கும் முருகனுக்கு பிடிச்ச, முருகனுக்கு உகந்த 3 முக்கியமான பொருளை பார்த்துருக்கோம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் பல பேருக்கு தெரிஞ்சது. முருகப்பெருமானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தம் இருக்குது. அதனால் செவ்வாய் பகவானோட தானியமாக இருக்கக்கூடிய துவரம்பருப்பு ஒரே ஒரு கைப்பிடியாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் துவரம்பருப்பை மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஜூலை 29 திங்கட்கிழமை வாங்காமல் ஜூலை 30 செவ்வாய்க்கிழமை ஆடி கிருத்திகையோட நிறைவு பகுதி மதியம் 1:40 இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கடன் தொல்லை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம், அதுக்கு பலனை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தான். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானுக்குரிய, செவ்வாய் பகவானோட தானியமாக இருக்கக்கூடிய துவரம்பருப்பை ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வைக்கணும். அடுத்ததாக முருகனுக்கு பிடிச்ச மலர்களில் செவ்வரளி மலர் ஒரு முக்கியமான மலர். அரளி மலர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்தான். அதில் இந்த செவ்வரளி மலர் அப்படிங்கிறது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மலர். ஒருவேளை உங்கள் வீடு பக்கத்தில் ஏதாவது ஒரு பூ மார்க்கெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே செவ்வரளி மலர் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வீடுகளில் வீட்டு வாசல்லையே செவ்வரளி செடி வளர்க்குறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டால் கூட ஒரு 5 பூ கிடச்சா கூட போதும். செவ்வரளி மலரை வாங்கிட்டு வந்து நீங்கள் முருகனுக்கு சாற்றிட்டு அதை நீங்கள் உங்கள் பூஜையில் வச்சுக்கலாம். ஒருவேளை செவ்வரளி கிடைக்கலையா, ஏதாவது ஒரு அரளி மலர், வெள்ளை நிறமாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு அரளிப்பூவை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு முருகனுக்காக சாட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள், முருகன் ஒரு அபிஷேக பிரியர். இந்த அபிஷேக பிரியர் அப்படிங்கிறவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சந்தன அபிஷேகம் பிடிக்கும், பன்னீர் அபிஷேகம் பிடிக்கும், பால் அபிஷேகம் பிடிக்கும். இப்போ சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், சந்தனம் வாங்கினாலும் சரி, பன்னீர் வாங்கினாலும் சரி, இல்லை சுத்தமான பசும்பால் வாங்கினாலும் சரி, இந்த 3 பொருட்களில் அபிஷேக சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சுக்கலாம். இப்போ மொத்தமாக 6 பொருட்கள் சொல்லியிருக்கோம். பச்சை நிற குங்குமம், மயில் இறகு, நெல்லிக்காய், துவரம்பருப்பு, செவ்வரளி மலர், கடைசியாக சந்தனம், பன்னீர் அப்படின்னா பசும்பால். இந்த 6 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் 6 பொருளையும் கூட வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு, அதுவும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம். முருகனுக்கு உகந்த, முருகனுக்கு பிடிச்ச இந்த பொருட்களை வாங்கி வைக்கிறது மூலயமா முருகனே உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கமே. இதுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ண போகிறது கிடையாது. உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கிட்டு வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கு வைங்க, நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.